சார் இந்த சைக்காலஜி பற்றிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நிறைய பேர் புரிஞ்சிக்கல. அதே மாதிரி இந்த லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸும் கொடுத்துருக்கீங்க. இதுவும் வந்து நிறைய பேருக்கு புரியல. அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ யூடியூபர்ஸ் வந்து நடந்து முடிஞ்ச விஷயத்தை வந்து நான் ப்ராஃபிட் புக்கிங் நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் நான் இத்தனை லட்சம் சம்பாரிச்சேன் அத்தனை லட்சம் சம்பாரிச்சேன்னு சொல்லி யூடியூபர்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இப்போ. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து சார் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து உங்களால் ஷேர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் உங்களுக்கு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளுடைய எஜுகேஷன் குரூப் ஃப்ரீயாகவே இருக்குது. வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். இப்போ நேச்சுரல் கேஸ் வியூவை எந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன், மார்க்கெட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரி மூவ் ஆயிருக்குது. இது வந்து நான் அந்த டிப்ஸ் கால் பர்பஸ்க்காக கிடையாது, ஃப்ரீயாகவே இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு பாருங்கள். எதுக்காக அப்படின்னா ஒரு ப்ராப்பர் செட்டப்புக்காக நம்ம காத்துட்டு இருக்க கற்றுக்கணும், வேறு எதுவும் கிடையாது. இதில் இருக்க முக்கியமான ட்ரிக்ஸ் என்னென்னா எல்லாருக்கும் அந்த பதட்டம். இப்போ 100 ரூபா இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து எல்லாமே டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, நேராக 110 போயிடணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அப்படி போகாத ப்ரைஸ் என்ன ஆகும், 102 போகும், திரும்ப 101 வரும், திரும்ப 104 போகும், 102 இது மாதிரி வர சொல்ல என்னென்னா உங்களுக்கு பேனிக் ஆகிடுவாங்க. அடாடா வந்த ப்ராஃபிட் போயிடுச்சு அப்படின்னு கன்ஃபியூஷனில் என்ன பண்ணுவோம், ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிவிட்டு கேம்லிங்கிட்ட பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு ஆளாகாதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னா வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு பாருங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட் எப்படி கற்றுக்கணும், எங்கே என்ட்ரி எடுக்கணும், எவ்வளோ தூரம் ப்ரைஸ் போகும், ஏன் ப்ரைஸ் போகும், ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் பாருங்கள்.